மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சுகப்பிரசவம் மூலம் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கலந்து கொண்ட குடும்ப விழா நடைபெற்றது. குடும்ப விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இயற்கை வாழ்வியலை பின்பற்றும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதில் சுகப்பிரசவத்தில் வீட்டில் குழந்தை பெற்ற குடும்பத்தினர் மகப்பேறு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் இரட்டை குழந்தை பெற்ற தாய்க்கு நல்வழி நாயகி விருது, 1 கிராம் தங்க காசும், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கு மரபின் மாண்புகள் விருதுடன் 2 கிராம் தங்க காசும் வழங்கப்பட்டன. தங்கள் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்து வருவதாக சில பெற்றோர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சில பெண்கள் முதல் 2 குழந்தைகளை அறுவை சிகிச்சையிலும் பின்னர் வீட்டில் பெற்றெடுத்த அனுபவத்தையும் பகிர்ந்தனர். விழாவையொட்டி குழந்தைகளுக்கு கதை சொல்லல், கைவினைப் பொருட்கள் செய்முறை மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அடுப்பில்லா சமையலில் இடம்பெற்ற சிற்றுண்டிகள், மரபு ரக அரிசியில் செய்யப்பட்ட சுவையான உணவுகள் வழங்கப்பட்டன. 2 மணிக்கு தம்பி சுகப்பிரசவத்திலே பிறந்துட்டான். சிசேரியன் கூட பரவாயில்ல, அந்த நார்மல் டெலிவரி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. குழந்தை பெத்தது கூட வலிக்கல. குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ற வேதனை இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அது பையன் பிறந்து 5 வருஷம் ஆச்சு. அம்மான்னு கூப்பிட்டேன். பாப்பா வெளியே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா வெளியே வந்துட்டு அப்புறம் 5 நிமிஷத்துல இன்னொரு பாப்பா வெளியே வந்தாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல நஞ்சு கொடி வெளியே வந்தது. இறைவனோட நாட்டத்துல இறைவன் அழகான 2 பொக்கிஷங்களை கொடுத்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.